வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொத்தமல்லியை வச்சு தொக்கு பண்ண போகிறோம். இப்போ நல்லா சீசன்னால் நல்லா கிடைச்ச போது வாங்கி வச்சுட்டு தொக்கு பண்ணலன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதை சொல்கிறேன். கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு, அது நல்லா எல்லாத்தையும் நல்லா ஆஞ்சிட்டு மண் போக நல்லா அலம்பிட்டு சின்னதாக கட் பண்ணி ஃபேனில் உணர வச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு குழிக்கரண்டி இது உளுத்தம்பருப்பு, ஒரு 10 வத்தமிளகாய், பெருங்காயம் சின்னதாக போட்டுருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய அரிநெல்லிக்காய் அளவு இருக்கும். மிக்சியில் அரையணுங்கிறக்கோசரம், ஏன்னா இது தண்ணி விடாமல் அரைப்போம், அதனால் அரையணுங்கிறக்கோசரம் சின்ன பீஸாக கிள்ளி வச்சுட்டுருக்கேன். வாங்க இப்போ வறுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றுன்னா. இப்போ கடாய் போட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டா போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சின்னதாக வச்சுருக்கிற பெருங்காயத்தை போட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதே நல்லா பொரியணும். பொரியணுன்னு கடலைப்பருப்பு, இதோடைய உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கணும். இப்போது இந்த எடுத்து வச்ச 10 மிளகா இதையும் போட்டுருவோம். இந்த பருப்புலாம் பாதிக்கு மேலே வறுபட்டுருது. இப்போ இந்த மிளகாயை போட்டு நல்லா வறுக்கணும். அவ்வளோதான். இப்போ மிளகாயும் நல்லா வறுபட்டுருது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ இது சூடு ஆறின உடனே இதுக்கு தேவையான புளி வச்சு அரைக்கணும். புளி, உப்பு, உரப்பு இது 3 சேர்ந்து கொத்தமல்லியோடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி எவ்வளோன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுக்கு இவ்வளோ புளி எடுத்துட்டா போகிறோம். இந்த அளவுக்கு உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு புளி எடுத்துட்டா போகிறோம். ஏன்னா 10 வத்த மிளகாய் வச்சுருக்கேன். அதுக்கு இவ்வளோ புளி வச்சா தான் உரப்பு இல்லாமல் எல்லாம் சரிசமமாக நல்லாயிருக்கும். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறினோடனே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. இப்போது இல்லை ஜாரில் நல்லா ஆறி எடுத்து ஜாரில் போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். 10 மிளகா இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போகிறோம். இப்போது அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இதை சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோ. ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. தேவைப்படும் போது எடுத்து வெளில வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு மாதம் நல்லாயிருக்கும். இப்படி சின்னதாக உருட்டி இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டேன்னா 1 மந்த் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில் வச்சாலே துளி கூட ஜலமே விடாமல் அரைச்சிருக்கும். அதனால் வெளியில் வச்சாலே ஒரு வாரம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் அரைச்ச உடனே சூடாக இருக்கும். அதனால் சூடு ஆறினோடனே இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு சூடு ஆறினோடனே கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த் ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.